நிகழ்தகவு. நடுவீட்டில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த தொழிலாளி, உறவினரின் வாட்ஸ்அப்புக்கு பறந்த மர்டர் வீடியோ. பெற்ற மகனே தந்தையை துடிதுடிக்க கொன்றது ஏன்? உயிரை பறித்ததோடு அதனை வீடியோ ரெக்கார்ட் செய்து உறவினருக்கு அனுப்பியது ஏன்? மகனின் இரத்த வரிக்கு என்ன காரணம்? அதிகாலை 4 மணிக்கு மங்காராமுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அரை தூக்கத்திலேயே ஃபோன் அட்டன் பண்ணி பேசின மங்காராமுக்கு எதிர்முனையில் பேசின மருமகன் சொன்ன விஷயத்தை கேட்டு தூக்கம் செதறி ஓடி இருக்கு. ஏன்னா மருமகன் ரோஹித் சொன்ன விஷயம் அவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கு. ராஜஸ்தானை சேர்ந்த ஜெகதீஷ் சங்கலா கடந்த 5-6 வருஷமாவே சென்னையில் தங்கி தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. 7 கிணறு வைத்தியநாதன் தெருவில் இருக்கிற ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்திருக்காரு. அந்த பக்கம் இருக்கிற ஒரு மிட்டாய் கடைக்கு ஸ்வீட் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில் ராஜஸ்தானில் இருந்த மகன் ரோஹித் 2 மாசத்துக்கு முன்னாடி அங்கிருந்து அவனை கூட்டிட்டு வந்து தான் கூட தங்க வச்சிருக்காரு ஜெகதீஷ். 10ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டுமே படிச்சிருந்த ரோஹித் அதுக்கு மேலே படிக்க மாட்டேன்னு சொன்னதுனால சென்னைக்கு கூப்பிட்டு வந்து தனக்கு ஒத்தாசையாக கூடவே வச்சிருந்திருக்காரு. அப்பப்போ ராஜஸ்தானுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த ஜெகதீஷ் ஊருக்கு போகும்போதெல்லாம் மனைவி கூட சண்டை போட்டு அவங்கள அடித்து காயப்படுத்திட்டே இருந்திருக்காரு. எப்போ பார்த்தாலும் அம்மா கூட சண்டை போட்டுட்டும் அடிச்சிட்டும் இருந்ததால் சின்ன வயசுல இருந்தே அப்பா ஜெகதீஷ் மேலே மகன் ரோஹித்துக்கு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. அப்பா கூட சென்னைக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லைனாலும் அவங்க அம்மா கட்டாயப்படுத்தி தான் ரோஹித்தை சென்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பிடிக்காத அப்பா கூட ஒரே வீட்டில் தங்கியிருந்து அவர் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கான் ரோஹித். வேற எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு சொல்லி ராஜஸ்தான்ல இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்து ஸ்வீட் செய்கிற தனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு ஜெகதீஷ். இது ரோஹித்துக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியிருக்கு. இந்த நிலையில 10 நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தானுக்கு போயிருந்த ஜெகதீஷ் அப்பவும் மனைவி கூட சண்டை போட்டு தலையில தையல் போடுற அளவுக்கு அடிச்சு காயப்படுத்தியிருக்காரு. இந்த விஷயம் ரோஹித்துக்கு தெரிஞ்சதும் அப்பா மேல ஏற்கனவே இருந்த ஆத்திரம் கொலவெறியா மாறி இருக்கு. வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சென்னைக்கு கூட்டிட்டு வந்து தினமும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்னு பார்த்தா எங்க அம்மாவை அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான்னு கேட்டு நைட்டு அப்பா ஜெகதீஷ் கூட ரோஹித் சண்டை போட்டிருக்கான். ரொம்ப நேரம் நடந்த சண்டைக்கு அப்புறம் 2 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில போய் படுத்துட்டாங்க. ஜெகதீஷ் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தாலும் ரோஹித் தூங்காம முழிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். தினம் தினம் டார்ச்சர் அனுபவிக்கிறத விட பேசாம அப்பாவை கொன்னுருவோன்னு முடிவு பண்ண ரோஹித் நடு ராத்திரி 2 மணிக்கு ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த ஜெகதீஷை இரும்பு கம்பியாலேயே கண்மூடித்தனமா அடிச்சிருக்கான். தலையிலையும் முகத்திலையும் ஓங்கி ஓங்கி அடிச்சதுல ஜெகதீஷோட முகமே செதஞ்சு ரத்தம் கொட்டியிருக்கு. ஒரு சில நிமிஷங்கள்லயே ஜெகதீஷ் உயிரிழந்துட்டாரு. பெத்த அப்பாவை அடிச்சு கொலை பண்ணிட்டு பக்கத்து ஏரியாவில் இருக்கிற மாமா மங்காராமுக்கு ஃபோன் பண்ணி நான் எங்கள் அப்பாவை கொன்று போட்டுட்டேன், நீங்கள் வந்து அவரோட இறுதிச் சடங்கை பார்த்துக்கோங்க, என்னை தேடாதீங்க, நான் கண் காணாத இடத்துக்கு போக போகிறேன்னு சொல்லியிருக்கான். மது போதையில் தான் ரோஹித் உளறிட்டு இருக்கான்னு நினச்ச மங்காராம் பேசாமல் ஃபோனை வச்சுட்டு போய் தூங்குடான்னு சொல்லியிருக்காரு. சும்மா சொன்னால் நம்ப மாட்டீங்க, இருங்க உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லி ஜெகதீஷ் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறத வீடியோ எடுத்து அதை மாமா மங்காராமுக்கு அனுப்பி வச்சிருக்கான் ரோஹித். வீடியோவை பார்த்து பதறி போன மங்காராம் உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஜெகதீஷ் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. மங்காராம் நடந்த விஷயத்தை எல்லாம் போலீஸ்கிட்ட சொன்னதும் தப்பிச்சு உடனே ரோஹித்தை போலீஸ் தேட ஆரம்பிச்சாங்க. அவனோட செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்ப சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன போலீஸ் வட மாநிலத்துக்கு போகிற ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரோஹித்தை அலேக்கா பிடிச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்கிட்ட நடத்தின விசாரணையில் அப்பா தன்னை அடித்து கொடுமைப்படுத்தினது ஒரு பக்கம், தினமும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தது மறுபக்கம்னு ஏற்கனவே அப்பா மேலே கோவத்தில் தான் இருந்தேன்னோ இதில் பாத்ரூம் கழுவ சொல்லி அடித்ததாகவும் அந்த கடுப்பில் தான் எங்கள் அப்பாவை அடித்து கொன்னுட்டேன்னு சொல்லியிருக்கான் ரோஹித். விசாரணைக்கு அப்புறம் அவனை கைது செஞ்ச போலீஸ் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு.